இன்னைக்கு நமக்கு ரொம்ப பழைய கால ரெசிபியா இருக்கிற பனானா களி, வாழைப்பழ களி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. 10 நிமிஷத்துல செஞ்சு எடுத்துக்கலாம். பசிக்கும்போது உடனே செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக 2 சின்ன சைஸ் நேந்திரப்பழம் எடுத்திருக்கு. பெருசா இருந்த ஒன்று போதும். குழி வார்க்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ள 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நேந்திரப்பழம் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப பழுத்து போன பழம் எடுக்காதீங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கூடவே 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு கூடி நான் சேர்க்கிறேன். பழம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள இதில் சேர்க்கறதுக்காக 1/4 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவை இல்லை மைதா மாவு கூடி எடுத்துக்கலாம். இனிப்புக்காக 1/4 கப் அளவு சர்க்கரை கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இருக்கு. நம்ம இதுக்குள்ளே 1/2 கப் அளவு பசும்பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. 1/2 கப் அளவு முதல்ல ஊற்றி இருக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மிச்சம் 1 கப் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி எடுத்து வச்சிருக்கு. கொஞ்சம் பால் அதிகமாக வச்சுக்கோங்க. நம்ம கலக்கி எடுக்கும்போது திக்காய் போயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட்டு நமக்கு தேவைப்படும். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் தான் சேர்க்கிறேன் அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பழம் அதுக்குள்ளே நல்லா வெந்திருக்கு. நேந்திர பழத்தில் தான் இதை செய்ய முடியும். வேறு எந்த பழம் இதே மாதிரி நெய் மாதிரி நல்லா ஸ்போஞ்சியாக வேகாது. அதனால தான் நேந்திர பழம் எடுத்துருக்கு. பழம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சு நம்ம பாலில் கலக்கி எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கு. லோ ஃப்ளேமில் மெதுவாக சூடு பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஃபுல்லாக நெய் கூடி சேர்த்துருக்கு. நல்லா கலந்து விட்டு இந்த நெய் ஃபுல்லாக இதுக்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இதோட திக்னஸ் பாருங்கள். இது கொஞ்சம் அதிகமாக தோணுது அப்படின்னா கொஞ்சம் கூடி பால் ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு அந்த திக்னஸ் ஓகேயா இருந்தால் எக்ஸ்ட்ரா பால் ஊற்ற வேண்டியதில்லை. நெய் ஃபுல்லாக அதுக்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இதுக்குள்ளே 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கு. அது கரெக்டாக இருக்கிற இனிப்பாக இருக்குது. உங்களுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். இவ்வளோ வேணாம் அப்படின்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம்.